ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் கருப்பு உளுந்தில் இட்லி பொடி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? ரொம்ப சுலபமான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடி எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடி செய்கிறதுக்காக இப்போ நான் 1.5 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து இப்போ ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கருப்பு உளுந்து வறுக்கும் போதே இது நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வறுத்து கொடுத்தா போதும். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு பருப்பு கலர் மாதிரி இருக்கும். இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் 1 கப் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் அப்படியே ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்துக்கலாம். இந்த பருப்பு ஓரளவுக்கு கலர் மாதிரி நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். இதையும் நல்லா வறுத்து கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஒரு பருப்பையும் வறுக்கிறது எல்லாமே ஒரே பிளேட்லேயே அப்படியே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த பருப்பையும் மாற்றிட்டு அடுத்ததாக அதே கடாயில் 15லேருந்து 20 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வரமிளகாய் கூட குறைய சேர்த்துக்குங்க. இது போல் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்துக்கலாம். ரொம்ப கருக விடாமல் இந்த வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக தாராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா நிழல்லையே நல்லா காய வச்சுட்டு இது போல் நான் வறுத்து கொடுத்துக்கிறேன். நல்லா காஞ்ச கருவேப்பிலையாக இருந்தால் கூட 1 நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதே பிளேட்டில் மாற்றிக்குங்க. இப்போ நல்லா இந்த கருவேப்பிலையும் எடுத்து அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு உடைத்த கடலையும் கொஞ்சம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து கொடுத்துக்கலாம். உடைத்த கடலை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். இதையும் அதே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளுக்கு பதில் கருப்பு எள்ளு இருந்தால் கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்ததுக்கப்புறம் இது லைட்டாக பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதை அப்படியே எடுத்து அதையே பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கெட்டி பெருங்காயத்தை தான் இது போல் உடைச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது போல் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதையும் எடுத்து அப்படியே இந்த பருப்புங்களோடு சேர்த்துக்கலாம். இப்போ 5-6 பல்லு பூண்டு இது போல் தோலோட இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வாசனை தரும், அதுக்காக தான் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்குங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு கொஞ்சம் பொரிச்சு எடுத்தால் போதும். இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மிக்ஸி ஜாரில் எந்த அளவுக்கு இடம் இருக்கோ அது போல் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா உங்களுக்கு கொரகொரப்பாக பிடிக்கும்னா அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப ஃபைன் பவுடராக பிடிக்கும்னா இட்லி பொடி அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லி பொடி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம நல்லா ஒரு 2-3 மாதம் கூட அப்படியே வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இட்லி தோசைக்கு எப்போல்லாம் நம்ம சட்னி செய்யாமல் இருக்கிறோமோ இது போல் நம்ம இட்லி பொடியை வச்சு நம்ம மேட்ச் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.